ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொசு பேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர் 5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிரும் லெட் ஆசிட் பேட்டரியில். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ண நிற்காது. ஸோ 4 வோல்ட் 0.5 ஆம்ஸ் பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் ஸ்க்ரூ. ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரூ சின்னதாக இருக்கனால ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் எதுவும் வேறு எதுவும் இல்லாமல் அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பின்னு வந்து நமக்கு வந்து இன்புட் கொடுக்கக்கூடிய பின்னு. ஸோ அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இதுதான் பேட்ரி செக்ஷனு. இந்த பேட்ரி பார்த்தா ஒரு சில மாடலில் வந்து லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து லெட் ஆசிட் பேட்ரி. பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொசு பேட்டரி ஆஃபில் இருக்கான்னு இப்போ ஒன்ஸ் செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம வாங்கியிருக்க பேட்ரி இது. ஸோ பேட்ரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓல்டு பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, இப்போ நம்ம வாங்கியிருக்க நியூ பேட்ரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறோம் மல்டிமீட்டர் வச்சு. ஸோ மல்டிமீட்டர் வந்து டிசி வோல்ட் மோடில் போட்டு பாருங்கள். புது பேட்ரி பாருங்கள், வோல்டேஜ் பாருங்கள் 4 வோல்ட் இருக்குது. இது நியூ பேட்ரி. இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம ஏற்கனவே சார்ஜ் போட்ட பேட்ரி தான் பாருங்கள் 0.2 தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 0 தான். ஸோ வந்து பேட்ரி வந்து லெட் ஆசிட் பேட்ரி பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு 4 மந்த்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உள்ளே இருக்க அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆயிரும். அதனால தான் நமக்கு வந்து பேட்ரி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எவ்வளோ நேரம் தான் நம்ம சார்ஜ் போட்டாலுமே நமக்கு வந்து அந்த கொசுப்பேட்டை வந்து ஸ்பார்க் அதுலேருந்து வராது, கொசுப்பேட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ பேட்ரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேட்டரியை நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெக்கு சால்ட்ரிங் பண்ணக்கூடிய இடத்த வந்து மேலே வந்து இன்சுலேஷன் இருக்கும். அதனால் வந்து நைஃப் இல்லைன்னா அதை வச்சு வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து லெட்டை வந்து அந்த லெக்கு பாசிட்டிவ் லெக்குன்னு நெகட்டிவ் லெக்கு, அந்த நெகட்டிவ் லெக்லேயும் வந்து கொஞ்சம் லெட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனலாக வந்து அந்த பாசிட்டிவ் பொலாரிட்டியில் வந்து பாசிட்டிவ் ஒயர், அதாவது அந்த ரெட் ஒயரையும் நெகட்டிவ் பொலாரிட்டியில் வந்து அந்த ப்ளூ ஒயரையும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்காவது கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் நிறையா கொடுத்துருக்கோம். அதுபோக சீலிங் மேன் எப்படி செக் பண்ணுறது, எது ஸ்டார்டிங் எது ரன்னிங் எப்படி செக் பண்ணுறது, எல்இடி டியூப் லைட் எப்படி சர்வீஸ் பார்க்குறது, அது எல்இடி ஸ்ட்ரிப்பு எப்படி சர்வீஸ் பார்க்குறது, இது போன்ற நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் லைக்காவது கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், பாசிட்டிவ் பொலாரிட்டிக்கு ரெட் ஒயரையும் ப்ளூ வந்து நெகட்டிவ் பொலாரிட்டிக்கு நேராக ப்ளூ ஒயரையும் வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சும்மா லைட்டாக இழுத்து பார்த்துக்குறோம் சால்ட்ரிங் கரெக்டாக சால்டர் ஆகிருக்கான்றதை. இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கவரை க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து வயரை வந்து இது சைடில் வெளியே வராத அளவுக்கு சேஃபாக வயரை வந்து உள்ளே வச்சுக்கிறணும். ஏன்னா வயர் வந்து 0.5க்கும் கம்மியான ஒரு நம்பர் டேன்ஸில் இருக்கிறதுனால என்னென்னா வயர் வந்து ஈஸியாக கட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம இந்த கவரை க்ளோஸ் பண்ணும்போது வயர் எதுவும் வெளியே இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி லைட்டாக பிடிச்சிட்டு செக் பண்ணிங்கனாலே தெரியும் வயர் எது வெளியே இருந்தால். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற ஸ்க்ரூவை எல்லா ஸ்க்ரூவையும் வந்து கரெக்டாக அதுக்கு நேரம் உள்ள வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து நார்மலாக ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையும் வந்து நார்மல் டைட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே ஃபைனலாக ஃபுல் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் டைட் பண்ணிடுறாங்கன்னா கீழேயுமே பிளாஸ்டிக்னால வந்து டக்குன்னு வந்து அந்த இடம் கட் ஆயிரும். பாருங்கள் நமக்கு வந்து பேட்ரி நல்லாவே ஒர்க் ஆகுது. பாருங்கள் இதோட ஸ்பார்க்கையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் புது பேட்டரினால வந்து நல்லாவே நமக்கு வந்து ஸ்பார்க் வரும். கொஞ்சம் வெளிச்சத்திறங்கலாம் தெரில, இருந்தாலும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எப்போயுமே வந்து நீங்கள் செக் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பேட்டரியை வந்து நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் பேட்டரிக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். நம்ம எப்போயுமே சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு 1 ஹவர்ஸ் வந்து புது பேட்டரி ஒரு வேளை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 1 ஹவர் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு மறுபடியும் சார்ஜ் போடுங்க. ஆனால் சார்ஜில் இருக்கும்போது சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து பேட்டரியோட லைஃப் வந்து குறையும். இப்போ பாருங்கள் நம்ம சார்ஜ் போட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து இதோட ஸ்பார்க் வருங்க எந்த அளவுக்கு வருதுன்றது நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அவுட் இண்டிகேட் ஆகுது. இப்போ பாருங்கள் ஸ்பார்க் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள், நல்லாவே ஸ்பார்க் வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.